வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டெக் உலகத்துல ஒரு பெரிய விஷயம் பத்தி பேச போறோம். ஆமா, கோட் பண்ண தெரியாமலேயே கோட் பண்றது கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல. கண்டிப்பா. இதுக்கு பேர் தான் வைப் கோடிங். வைப் கோடிங், அதாவது அந்த ஃபீல்ட்லயே கோடிங் பண்றதா? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த வார்த்தையை பிரபலமாக்குனது ஆண்ட்ரேஜ் கர்பதி. ஓ, ஆண்ட்ரேஜ் கர்பதி ஓபன் ஏஐ டெஸ்லாலலாம் இருந்தவரா? அதேதான். ஏஐ உலகத்தோட பெரிய தல அவர். அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்போ என்ன சொல்றாரு அவரு? சிம்பிளா சொல்லுங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா, நாம கஷ்டப்பட்டு லைன் லைனா கோட் எழுத வேண்டாம். சரி. நமக்கு என்ன வேணுமோ அத சாதாரண இங்கிலீஷ்ல இப்போ சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ கிட்ட சொன்னா போதும். ஓஹோ, அதுவே நமக்காக கோட் எழுதிடும். இதுதான் அடிப்படை. இது எப்படி சொல்றது? பழைய நோக்கியா போன்ல பட்டன் அழுத்தி டைப் பண்றதுக்கும் ஸ்மார்ட் போன்ல கால் மம்மின்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கே. ஆமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். வேலை சுலபமாகுது. ஆனா சும்மா அந்த வைப் மட்டும் போதுமா? இங்கிலீஷ்ல சொன்னா மட்டும் ஏஐ கரெக்டா பண்ணிடுமா? நல்ல கேள்வி. அங்கதான் விஷயம் இருக்கு. வெறும் இங்கிலீஷ் மட்டும் இல்ல. அப்புறம் உங்க ஐடியாவை தெளிவா சொல்லணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் வேணும்னு வச்சுக்கோங்க. சரி. முன்னாடி HTML CSS கத்துக்கணும் இல்லையா? ஆமா, கஷ்டப்படணும். இப்போ என் பேரு, போட்டோ, பயோவோட ஒரு வெப்சைட் பண்ணுன்னு ஏஐ கிட்ட சொல்லலாம். ஓகே. அப்புறம் ஒரு ரெஸ்யூமே டவுன்லோட் பட்டன் வை, பேக்ரவுண்ட கொஞ்சம் டார்க்காக்கு, மொபைல்ல நல்லா தெரியணும், இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கொடுக்க ஏஐ மாத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகுமா? கரெக்ட். ஒரு உரையாடல் மாதிரி. அது பண்ண பண்ண நாம சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இன்னொரு உதாரணம் சொன்னீங்களே, காலேஜ் ஃபெஸ்ட் பத்தி. ஆமா. இப்போ காலேஜ் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு ஆப் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈவென்ட் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணு, அந்த டேட்டாவை கூகுள் ஷீட்ல போடு, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல கன்ஃபர்மேஷன் அனுப்பு, இப்படிலாம் சொல்லலாம். ஆஹா. ஏஐ அதுக்கேத்த மாதிரி கோடு கொடுக்கும். அதை நாம இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இதுல ஒரு சிக்கல் வருமே. ஏஐ எழுதுற கோட்ல தப்பு இருந்தா, இல்ல நாம நினைக்காத மாதிரி பண்ணிட்டா, கோடிங் தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுல நமக்கு கோடிங் சின்டாக்ஸ் தெரியாட்டாலும் லாஜிக்கா யோசிக்க தெரியணும். லாஜிக்கா யோசிக்கணுமா? ஆமா, நம்ம சொன்னது நடந்திருக்கா, தப்பா இருந்தா ஏன் தப்பா இருக்குன்னு ஓரளவுக்கு யூகிக்கணும். அப்புறம் இன்னும் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இது ஒரு ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ். கொஞ்சம் பொறுமை வேணும். புரியுது புரியுது. அப்போ இதுக்கு பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி, பல வருஷ அனுபவம் எல்லாம் தேவையில்லையா? அதுதான் இதுல பெரிய பிளஸ். அதெல்லாம் தேவையில்ல. சாதாரண இங்கிலீஷ் அறிவு, எளிவான சிந்தனை, நம்ம ஐடியாவை சொல்ல தெரியணும், அப்புறம் ஆர்வம், இன்டர்நெட், அவ்வளவுதான். அப்போ ஒரு சின்ன காலேஜ்ல பழைய லேப்டாப்ல 4G ஸ்பீட்ல இருக்கிறவங்க கூட இப்ப டெக் உலகத்துக்குள்ள வர முடியுமா? நிச்சயமா. அதுதான் இதோட நோக்கமே. தடைகளை குறைக்கிறது. உங்ககிட்ட ஐடியா இருந்தா போதும். இங்கிலீஷே இப்போ உங்க ப்ரோக்ராமிங் மொழி மாதிரி. வாவ், இங்கிலீஷே ப்ரோக்ராமிங் மொழியா? அப்போ இத டெவலப்பர்ஸோட வேலைய பாதிக்குமா? இனிமே கோடிங் கத்துக்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா? அப்படி சொல்லிட முடியாது. பாத்தீங்கன்னா பாரம்பரிய கோடிங் தேவைப்படும். பெரிய சிக்கலான சிஸ்டம்ஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி, ஆப்டிமைசேஷன், இதுக்கெல்லாம் ஆழமான அறிவு வேணும். சரிதான். ஆனா டெவலப்பர்ஸோட ரோல் மாறும். ஏஐ எழுதுற கோட சரி பார்க்கறது, மெருகேத்துறது, ஏஐக்கு சரியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அதாவது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. அது ஒரு முக்கியமான ஸ்கில்லா மாறும். சின்ன சின்ன டூல்ஸ், புரோட்டோடைப்ஸ் பண்ண கோடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ டெக்னாலஜி இன்னும் நிறைய பேர்ட்டு போய் சேரும் இல்லையா? அதேதான், டெமோக்ரட்டைஸ் ஆகுது. யோசிச்சு பாருங்களேன். உங்க மிஸ் பில் கணக்க வைக்க ஒரு ஆப், உங்க டான்ஸ் குரூப்க்கு ஒரு வெப்சைட், காலேஜ் பிளேஸ்மெண்ட் செல்லுக்கு ஒரு சாட்பாட், ஏன் நல்ல நியூஸ் மட்டும் காட்டுற ஒரு ஆப் கூட எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம் போல இருக்கே. நிச்சயமா. உங்க கற்பனை தான் எல்லை. மெஷினோட மொழிய கத்துக்கிறதுக்கு பதிலா மெஷின் கிட்டே பேசலாம் நம்ம மொழியில. அருமை. அப்போ நண்பர்களே, கனவு காணுங்க, உருவாக்குங்க, வைப் பண்ணிட்டே இருங்க. கரெக்ட். ஆனா ஒரு கேள்வி மனசுல ஓடுது. எல்லாரும் இப்படி ஏஐ வச்சு ஈஸியா உருவாக்க ஆரம்பிச்சா, அப்புறம் எது ஒரிஜினல்? அந்த ஐடியாவா, இல்ல அத ஏஐ கிட்ட சொன்ன விதமா, இல்ல அந்த மனுஷனோட அந்த கடைசி சின்ன டச் இருக்குமே அதுவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க. பீஸ்.